Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 Access 2013 queries, forms and reports. We will see the topic reports. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு டேட்டாபேஸ் டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஹார்ட் காப்பி இன்ஃபர்மேஷன்ஸாக எடுக்கணும் அப்படின்னா தட் மீன் பிரிண்டபிள் டாக்குமெண்ட்டாக எடுக்கணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட் இன்ஃபர்மேஷன்ஸை மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன, ஹவு டு மேக் த ரிப்போர்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகே, நவ் ரிப்போர்ட்ஸ் ஆர் அன் எஃபெக்டிவ் வே டு ப்ரெசென்ட் யுவர் டேட்டா இன் பிரிண்டட் ஃபார்மேட். தட் மீன்ஸ் ஒரு பிரிண்டட் ஃபார்மேட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற டேபிள்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தென் யூ கேன் கண்ட்ரோல் த சைஸ் அண்டு அப்பியரன்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் எ ரிப்போர்ட். நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க அந்த ரிப்போர்ட்டில் சைஸ் அண்டு ஃபாண்ட் அண்ட் சம் அதர் ஆப்ஷன்ஸ், modifying the table title and field name and then report of content. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். சைஸ் பேஸஸில், கலர் பேஸஸில் உங்களுக்கு அந்த தேவையான மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம்னா ரிப்போர்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் உங்களுக்கு ரிலவெண்ட்டான பேஸஸ் ஆஃப் கண்டிஷன் ஆர் கண்ட்ரோல் பேஸஸில் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் thus you can display information the way you want to see it. ஸோ ஆல் ஓவர் ரெப்போர்ட் அண்ட் ரெக்கார்டில் இருக்கிற டேட்டா டேபிளில் இருக்கிற எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் சாஃப்ட் காப்பியாக இல்லாமல் ஹார்ட் காப்பியாக நீங்கள் கையில் எடுத்து பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ். ஓகே, தென் Microsoft Access provide many way to create a report. So Microsoft Access 2013 பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் மெனி டிஃப்ரெண்ட் வேல ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதில் இருக்க சம் ஆப்ஷன்ஸை மட்டும் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டு ஆர் டிஸ்கஸ்ட் ஹியர். ஸோ அதில் மெயினாக டூ ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுற மெத்தடை பற்றி நம்ம இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். In this first one, using the report command. Second one, using the report wizard. Now, first one, using the report command option. To use the report command to what follows. Report command options create use பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட்டை நம்ம மேக் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன, ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Open the database, select the base tables or query in the navigation pane. First, exact database tables நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் தட் அந்த டேபிள்ஸ் அண்ட் query navigation பேனில் எக்ஸாக்ட் ரிப்போர்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகுதா ஆர் queries ஆர் ஃபார்ம்ஸ் அப்பியர் ஆகுதான்றதை விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டாபேஸஸில் இருக்கிற டேபிள்ஸ் நேவிகேஷன் பேனில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ கோ டு செலக்ட் ஃபர்ஸ்ட், தென் கிளிக் ஆன் ரிப்போர்ட் இன் த ரிப்போர்ட்ஸ் குரூப் ஆன் த கிரியேட் டேப். ஸோ ஆஃப்டர் தட் கிரியேட் டேப்க்கு அண்டரில் இருக்கிற ரிப்போர்ட் குரூப்ஸை சூஸ் பண்ணுங்கள். அந்த ரிப்போர்ட் குரூப்பில் இருக்கிற ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். தென் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் தி கிரியேட் டேப். ஸோ கிரியேட் டேப் அண்டர் த ரிப்போர்ட் குரூப். ஸோ ரிப்போர்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம என்ன பண்ணலாம், ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் டூ ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரிப்போர்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த ரிப்போர்ட் விசார்ட். ஓகேங்களா? தென் ஸோ ஆஃப்டர் செலக்டிங் திஸ் ரெக்வைர்ட் ரிப்போர்ட் ஆப்ஷன், ஸோ ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஃபர்தர் ரிப்போர்ட் வில் பி ஜென்ரேட் யுவர் டிசைனிங் ஏரியா. ஸோ டிசைனிங் ஏரியாவில் எக்ஸாக்ட் ரிப்போர்ட் ஆஃப் வேல்யூஸ் பிரிண்டபிள் ஃபார்மேட் வியூவில்
சாஃப்ட் காப்பி டேட்டாஸாக உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் using the report command. So how to use the report command? Click the layout view button to format the report. For example, here the heading has been changed to academic detail for informations. So anything changes நீங்கள் மேக் பண்ணணும். exacted database and the designing reportல exacted font size, font color, background and something options நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். தட் மீன் ஃபார்மேட்ஸாக அப்பியர் பண்ணணும் அப்படின்னா பை கிளிக்கிங் த லேஅவுட் வியூ பட்டன். ஸோ லேஅவுட் வியூ பட்டன்ஸை கிளிக் பண்ணுங்கள். தென் ஃபார்மேட்டுக்கான ஆப்ஷன்ஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் சேஞ்சஸ்க்கு கொண்டு வரலாம். தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அகாடமிக் டீட்டெயில் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் த commands for reports. ஸோ ரிப்போர்ட்ஸ்க்கான கமாண்ட்ஸ் பாருங்கள். ஸோ எக்ஸாக்டு ரிப்போர்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் த டைட்டில் அண்ட் தென் டேட் அண்ட் ஃபார்மட்ஸ் ஆஃப் சைஸ், காலம் வித் அண்ட் ரோ வித் ஆப்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. தென் அது சேம் அஸ் யூ கேன் சேஞ்ச் த ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அகாடமிக் டீட்டெயில்ஸ்ன்ற எக்ஸாக்டு டேபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷன்ஸில் சம்திங் ஃபார்மேட்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகே. தென் கிளிக் த பிரிண்ட் ப்ரிவ்யூ பட்டன் ஆஃப் த ஃபைல் டேப் டு ஓப்பன் த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ். டைப் த ரிப்போர்ட் நேம் அண்டு கிளிக் ஓகே. ஸோ ஃபர்தர் ரிப்போர்ட்டுக்கான ப்ரிவ்யூ ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரிவ்யூ ஆப்ஷன்ஸில் ஹவு டு டேக் பிரிண்ட் அவுட், எந்த மாதிரி மெத்தடில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது என்னது, இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் பிரிண்ட் ப்ரிவ்யூ. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபைல் டேப்குள்ளார போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் பிரிண்ட் ப்ரிவ்யூவுக்கான டேப், தட் மீன்ஸ் ரைட் கிளிக் அந்த ரிப்போர்ட் மெனு. ஸோ இந்த ரிப்போர்ட் மெனு ஆப்ஷன்ஸை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது பிரிண்ட் ப்ரிவ்யூ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ ஆஃப்டர் கிளிக்கிங் தி பிரிண்ட் வியூ த print preview options is a display. ஓகேங்களா. then so here the print view கான option to check the print option as well as margin and same as page size, column span and landscape, and I cancel the print paper option. So some other options are printed related options are available in the tab. ஓகேங்களா. then after selecting this print preview option, then open the save as option in the file tab. So file tab options நீங்கள் click பண்ணும்போது next save as options appear ஆகுது. go to click save option. save options click பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ரிப்போர்ட்கான நேம்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான save as prompt appear ஆகுது. ஓகேங்களா. then further report name enter பண்ணுங்கள். then press ok button. ok buttons press பண்ணது என்ன ஆகுதுன்னா exacted ரிப்போர்ட்கான டாக்குமெண்ட் நீங்கள் ஃபர்தர் நேவிகேஷன் பேனில் சேவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. தென் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ரிப்போர்ட்னா என்ன, அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் ரிப்போர்ட் கமாண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி செஷன்ஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.